தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 24ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம், 25ஆம் தேதி காவிரி படுகை மாவட்டங்கள், காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும், 26, 27ஆம் தேதிகளில் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு உறைபனிக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இரவு அல்லது அதிகாலை வேளையில் உறைபனி ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 25ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகாலையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் கூறியுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளுக்கு 2 நாட்கள் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று மத்திய மேற்கு, தென்மேற்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் 2 நாட்களுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு திட்ட மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். இதன் மூலம் இச்சட்டம் அமலுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றான ஜி என அழைக்கப்படும் புதிய மசோதாவை மத்திய அரசு அண்மையில் நடந்த குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்தது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் மசோதா நிறைவேறியது. இந்நிலையில் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு மசோதாவை மத்திய அரசு அனுப்பியிருந்த நிலையில் அதற்கு திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கும் மாணவர்கள் இந்தியாவில் மருத்துவ கல்வி கட்டமைப்புகள் போதுமான அளவுக்கு இல்லை என்று சொல்வதை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா அறிவுறுத்தியுள்ளார். லக்னோவில் உள்ள கிங் ஜார்ஜ் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் 21வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், இந்தியாவில் உள்ள கல்வி நிறுவனங்கள், வசதிகள், கட்டமைப்புகளை மாணவர்கள் உபயோகித்து கல்வி கற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். முன்பு நாட்டில் ஒரே ஒரு எய்ம்ஸ் மட்டுமே இருந்தது என்றும், இப்போது 23 எய்ம்ஸ் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடு சென்று படிக்கும் மாணவர்கள் இந்தியாவில் கட்டமைப்புகள், வசதிகள் பற்றாக்குறையாக இருப்பதாக இன்னும் குறை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது என்றும் நட்டா வலியுறுத்தினார். இஸ்ரோவின் LVM-3 ராக்கெட்டில் உலகிலேயே மிகப்பெரிய தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் வரும் 24ஆம் தேதியன்று விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது. இஸ்ரோவின் வணிக பிரிவான நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அமெரிக்காவின் AST ஸ்பேஸ் மொபைல் நிறுவனத்தின் ப்ளூபேர்ட் பிளாக் 2 செயற்கைக்கோளை விண்ணில் ஏவ ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்த செயற்கைக்கோள் உலகெங்கிலும் உள்ள ஸ்மார்ட் போன்களுக்கு 4G மற்றும் 5G அதிவேக இணைய சேவையை வழங்கும். 223 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த செயற்கைக்கோள் பூமியின் தாழ்வான சுற்றுப்பாதையில் ஏவப்படும் மிகப்பெரிய செயற்கைக்கோளாகும். சிக்னல் கிடைக்காத இடங்களிலும் கூட 24 மணி நேரமும் தடையற்ற வீடியோ அழைப்புகள் மற்றும் தரவு சேவைகளை பெற இது வழிவகுக்கும். யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் மீது சினிமா தயாரிப்பாளர் மகேஷ் ரம்யா காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். ரெட் அண்ட் ஃபாலோ என்ற திரைப்படத்தின் தயாரிப்பாளரான மகேஷ் ரம்யா சென்னை காவல் ஆணையரகத்தில் ஆன்லைன் வாயிலாக புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் அவதூறு பரப்பியதாக ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். ஏற்கனவே தயாரிப்பாளர் மகேஷ் ரம்யா அளித்த புகாரின் பேரில் யூடியூபர் சவுக்கு சங்கர் சமீபத்தில் கைது செய்யப்பட்டார். நீலகிரி மாவட்டம் உதகையில் இன்று கடும் உறைபனி நிலவியது. அங்கு 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. இதனால் தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட நகர்ப்பகுதிகளில் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல் பனி படர்ந்து காணப்பட்டது. கடும் குளிர் காரணமாக சுற்றுலா பயணிகள் அறைகளிலேயே முடங்கிய நிலையில் மஞ்சூர் மற்றும் கோத்தகிரி பகுதிகளில் தேயிலை செடிகள் கருக தொடங்கியுள்ளன. அதிகாலை நேரத்தில் கடும் குளிர் வாட்டியதால் மலைத்தோட்ட விவசாயிகள் தங்கள் விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியாமல் தவிப்புக்குள்ளாகினர்.
சுற்றுலா தலமான கொடைக்கானலில் உறைபனியின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. வெப்பநிலையானது நகர பகுதிகளில் 6 டிகிரி செல்சியஸாகவும் சதுப்பு நில பகுதிகளில் 2 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. ஏரியை சுற்றியுள்ள பகுதிகள் வெண்போர்வை போர்த்தியது போல் காட்சியளிக்கும் நிலையில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் இளங்காலை சூரிய வெப்பத்தை அனுபவித்தபடி இயற்கையை ரசித்தனர். பஞ்சாப் மற்றும் ஹரியானாவின் பல பகுதிகளில் கடும் பனிமூட்டத்துடன் குளிர் அதிகரித்துள்ளது. ஹரியானாவின் நார்னால் பகுதியில் வெப்பநிலை 5.2 டிகிரி செல்சியஸாகவும் பஞ்சாபின் குர்தாஸ்பூர் பகுதியில் 6.8 டிகிரி செல்சியஸாகவும் மிக குறைந்த வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அதிகாலையில் நிலவிய அடர் பனிமூட்டத்தால் சாலைகளில் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சாலை தெளிவாக தெரியவில்லை. சண்டிகரில் 8.8 டிகிரி செல்சியஸும் அமிர்தசரஸில் 11.8 டிகிரி செல்சியஸும் லூத்தியானாவில் 8.6 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. வரும் நாட்களிலும் வடமாநிலங்களில் குளிரின் தாக்கம் நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முட்டை சாப்பிடுவது புற்றுநோய் அபாயத்தை ஏற்படுத்தும் என்று சமூக ஊடகங்களில் பரவும் செய்திகள் தவறானவை என்றும் அதற்கு எந்தவித அறிவியல் ஆதாரமும் இல்லை என்றும் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்தியாவில் விற்கப்படும் முட்டைகள் பாதுகாப்பானவை என விளக்கமளித்துள்ள ஆணையம் கோழி பண்ணைகளில் தடை செய்யப்பட்ட வேதிப்பொருட்கள் பயன்படுத்தப்படுவதில்லை என்பதை உறுதி செய்துள்ளது. ஒரு சில மாதிரிகளில் கண்டறியப்படும் மிக குறைந்த அளவிலான தாதுக்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிப்பவை அல்ல. சர்வதேச தரத்திற்கு நிகராகவே இந்தியாவின் பாதுகாப்பு விதிமுறைகள் இருப்பதாகவும் பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக சக்கர நாற்காலியுடன் மாற்றுத்திறனாளி பொறியாளர் ஒருவர் விண்வெளிக்கு சென்று சாதனை படைத்துள்ளார். ஜெர்மனியைச் சேர்ந்த 33 வயதான விண்வெளி பொறியாளர் மைக்கேலா பெந்தாஸ் ஜெஃப் பெசோஸின் ப்ளூ ஆரிஜின் விண்கலம் மூலம் இந்த வரலாற்று பயணத்தை மேற்கொண்டார். 2018 ஏற்பட்ட விபத்தால் தண்டுவடம் பாதிப்பிற்குள்ளாகி நடக்க முடியாமல் போன பெந்தாஸ் விண்வெளியில் ஈர்ப்பு விசை இல்லாமல் சக்கர நாற்காலியின்றி மிதந்து தனது நீண்டகால கனவை நிறைவேற்றினார். சுமார் 10 நிமிட விண்வெளி பயணத்தில் பூமியின் அழகை ரசித்த அவர் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விண்வெளி பயணம் சாத்தியமே என்பதை உலகுக்கு நிரூபித்துள்ளார். நம்மை நேர்வழியில் வீழ்த்த முடியாத பாசிச சக்திகள் குறுக்கு வழியில் காரியம் சாதிப்பதற்கு கடுகளவும் இடம் தரக்கூடாது என திமுக நிர்வாகிகளுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். காணொலியில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய முதல்வர் எஸ்ஐஆர் மூலம் 168 தொகுதிகளில் 10% அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஒரே ஒருவர் தவறுதலாக விடுபட்டு இருந்தால் கூட ஃபார்ம் 6 படிவத்தை நிரப்பிக் கொடுத்து வாக்காளர் பட்டியலில் இணைக்க வேண்டும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். களத்தில் நாம் வலிமையாக இருப்பதாகவும் நமது கூட்டணியே வெற்றி கூட்டணி என்றும் தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் டெல்லி படையெடுப்புக்கு தமிழ்நாடு ஒருபோதும் அஞ்சாது என தெரிவித்துள்ளார். சிறுபான்மையினருக்கு எதிரான ஒன்றிய அரசின் சூழ்ச்சி வெல்லாது என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் பங்கேற்ற அவர் அதிமுக கூட்டணி மத நல்லிணக்கத்திற்கு எதிரான கூட்டணி என விமர்சித்தார். சிறுபான்மையினர், பெண்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை எல்லாம் எப்படியாவது ஒழிக்கணும்னு இந்த பாசிஸ்டுகள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நாம நினைச்ச மாதிரி நேற்று டிராஃப்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. வாக்காளர் பட்டியல், வரைவு வாக்காளர் பட்டியல் பார்த்தீங்கன்னா 98 லட்சம் மக்களுடைய வாக்குகளை நீக்கியிருக்காங்க. குறிப்பா சென்னை மாவட்டத்தில் மட்டும் 14 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இன்றைக்கு ஒன்றிய அரசு, பாசிச அரசு எவ்வளவோ சூழ்ச்சிகள்லாம் செஞ்சு முயற்சிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய முயற்சி என்னைக்குமே தமிழ்நாட்டில் வெற்றி பெறாது. அதற்கு காரணம் நம்முடைய தலைவர் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணியை நம்ம சந்தர்ப்பவாத கூட்டணி கூட சொல்ல முடியாது. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஓனர்ஸுக்கும் அடிமைக்குமான ஒரு கூட்டணியாக அது மாறிட்டு இருக்கு. மத நல்லிணக்கத்திற்கும் மக்கள் ஒற்றுமைக்கும் எதிரான பாசிஸ்டுகள் அடிமைகளுடைய அந்த கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் முறியடிச்சு காட்டுவாங்க. ஒரே ஆண்டில் 26 லட்சம் பேர் தமிழகத்தில் இறந்துள்ளார்கள் என்பது சந்தேகத்தை எழுப்புவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் தெரிவித்துள்ளார். பெரிய குளத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் எஸ்ஐஆருக்கு பின்பு வெளியான வரைவு வாக்காளர் பட்டியல் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது.
இதற்கு பதிலளித்த அவர் வாக்காளர்களின் உரிமையை தேர்தல் ஆணையம் பறித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இறந்து போனவர்கள் என்று அவர்கள் சொல்லக்கூடிய கணக்கு கூட ஒரு முழுமையான கணக்கா என்கிற சந்தேகம் என்பது எங்களுக்கு இருக்கு. ஏன்னா பல பேர் உயிரோடு இருக்கிறவங்க அவர்கள் படிவம் கொடுக்கல, உரிய ஆவணங்களை கொடுக்கல என்ற முறையில் கூட இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அவர்கள் சொல்லியிருப்பது 26 லட்சம் பேர் ஒரு வருஷத்தில் இறந்துட்டாங்கன்றது நம்பத்தகுந்ததாக இல்லை. அது அகில இந்திய அளவிலான சராசரியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டுடைய சராசரியாக இருக்கட்டும், ஒரு வருஷத்துக்குள்ள அவ்வளவு பேர் இறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே மொத்த பேரும் குழந்தைகள், அந்த வாக்காளர்களாக இல்லாதவர்கள் எல்லாத்தையும் சேர்த்தா கூட அவ்வளவு பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால அது ஒரு நம்பத்தகுந்ததாக இல்லை. கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி பொதுமக்களின் வசதிக்காக தமிழக அரசு சிறப்பு பேருந்துகளை இயக்குகிறது. அதன்படி வரும் 23, 24 ஆகிய தேதிகளில் சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து நெல்லை, மதுரை, திருச்சி, சேலம், கோவை, கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு 780 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கோயம்பேட்டிலிருந்து 91 சிறப்பு பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து 20 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. ரயில் கட்டணம் வரும் 26ஆம் தேதி முதல் உயர்த்தப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது குறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் சாதாரண வகுப்புகளில் 215 கிலோமீட்டர் வரை கட்டண உயர்வு இல்லை என்றும் 215 கிலோமீட்டருக்கு மேல் கிலோமீட்டருக்கு 1 பைசா அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 500 கிலோமீட்டர் வரையிலான ரயில்களில் 10 ரூபாய் மட்டுமே கட்டணம் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல மெயில் மற்றும் விரைவு ரயில்களில் கிலோமீட்டருக்கு 2 பைசா கட்டணம் அதிகரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் கட்டண உயர்வு மூலம் கூடுதலாக 600 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புறநகர் மின்சார ரயில்களில் கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்றும் மாதாந்திர சீசன் டிக்கெட்டுக்கான கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ரயில்வேயின் செயல்பாட்டு செலவுகள் நடப்பு நிதியாண்டில் கணிசமாக அதிகரித்துள்ளது. குறிப்பாக பணியாளர்களின் ஊதிய செலவு 1,15,000 கோடியாகவும் ஓய்வூதிய செலவு 60,000 கோடி ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. இந்த கூடுதல் நிதி நெருக்கடியை சமாளிக்கவும் சரக்கு போக்குவரத்தை அதிகரிக்கவும் ரயில் கட்டணங்களை ரயில்வே நிர்வாகம் உயர்த்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்பாக கடந்த ஜூலை மாதம் 500 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்திற்கு பயணிக்கும் 2ஆம் வகுப்பு ரயில் கட்டணங்கள் 5 முதல் 15 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஈராயிரம் ஆண்டுகால சண்டையில் தோற்றுவிட மாட்டோம் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொருணை போன்ற அருங்காட்சியகங்கள் அமைப்பதற்கான காரணம் குறித்து நெல்லையில் பேசிய அவர், பிரதமர் மோடியும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் கீழடி பொருணை அருங்காட்சியகங்களை வந்து பார்த்தால்தான் தமிழர்களின் நாகரிகம் எவ்வளவு தொன்மையானது என அறிந்து கொள்ள முடியும் என்றார். ஈராயிரம் ஆண்டுகால சண்டை இதுல நாம் தோற்ற மாட்டோம். நாமும் தொடர்ந்து அடுக்கடுக்கான சான்றுகளை வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறோம். சான்றுகளை ஆய்வறிக்கைகளை வெளியிட்டா மட்டும் போதுமா? அறிவு தரத்தில் போராடி கொண்டிருந்தால் போதுமா? அதையெல்லாம் மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து வைத்து இன்றைக்கு அந்த பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்க. அதற்காகத்தான் அருங்காட்சியகங்களை அமைச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து பார்த்தாதான் தமிழருடைய நாகரிகத்தை எந்த அளவுக்கு தொன்மை கொண்டதுன்னு தெரியணும். காவிரி உபரிநீர் 100 ஏரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றிய அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து விவசாய சங்கத்தினர் நன்றி தெரிவித்தனர். அதிமுக ஆட்சியின் போது மேட்டூர் அணை உபரிநீரை கொண்டு சரபங்கா வடிநிலத்தில் உள்ள 100 ஏரிகளை நிரப்பும் திட்டத்தை எடப்பாடி கே பழனிசாமி செயல்படுத்தினார். இதன் மூலம் தற்போது 70க்கும் மேற்பட்ட ஏரிகள் நிரம்பியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சேலத்தில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர். தாவேக தலைவர் விஜய் நடிப்பை முற்றிலுமாக விட்டுவிட்டு அரசியலுக்கு மக்கள் சேவை செய்வதற்காக வந்துவிட்டார் என்றும் அவர் தற்போது நடிகர் கிடையாது எனவும் தாவேக நிர்வாகி அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அண்ணாமலையின் விமர்சனம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், ஈரோடு கூட்டத்திற்கு வந்தவர்கள் நடிகரை பார்ப்பதற்காக வரவில்லை என்றும் அரசியலில் சிலர் நடித்துக் கொண்டிருப்பதாகவும் கூறினார்.
நடிகருக்காக அரசியல் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னாரு. அண்ணன் விஜய் அவர்கள் இப்ப நடிகர் கிடையாது, நல்லா அதை புரிஞ்சுக்கணும். அவர் முன்னாள் நடிகர். இப்ப நடிப்பை முழுவதுமாக விட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார். மக்கள் சேவை செய்யணும் என்று வந்திருக்கிறார். பாத்தீங்கன்னா ஈரோடுல கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வந்தாங்க. அவங்க ஒரு நடிகரை பாக்குறதுக்காக வந்தாங்க. அவர் தமிழக வெற்றி கழகத்தின் இப்ப தமிழ்நாட்டோட ஒரு முதன்மை அரசியல் சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை பார்க்க வந்திருக்காங்க. உண்மையாக தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேணும், ஒரு உண்மையான மாற்றம் வேண்டும் என்ற ஒரு சமூக அக்கறையுடன் வந்த உண்மையான தொண்டர்கள் அவர்கள். இந்த புரிதலோட நண்பர் பேசணும். இப்ப பாத்தீங்கன்னா அவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடிப்பை விட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார். இங்க அரசியல சில பேர் இன்னும் நடிச்சிட்டு இருக்காங்க, அது யாருன்னு நான் சொல்ல தேவையில்லை. ஒரு விஷயம், பொலிட்டிக்கல் விஜய் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் ஆக்டர் விஜய். வாய்ப்புகளுக்காக சுற்றுபவர்களிடம் விஜய் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அதிமுக துணை பொதுச் செயலர் KP முனுசாமி எச்சரித்துள்ளார். தேன்கனிக்கோட்டையில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய KP முனுசாமி, பல கட்சிகளிலிருந்து வந்த சந்தர்ப்பவாதிகளை கொண்டுள்ள தாவேக தூய கட்சி அல்ல, கலப்பட கட்சி என்று விமர்சித்தார். அது தூய்மை கட்சி இல்ல, கலப்பட கட்சி. எப்படி கலப்பட கட்சினா, செங்கோட்டம் போயிருக்கிறார், இன்னொரு கட்சியிலிருந்து போயிருக்கிறார். இந்த கட்சியில கொள்கை எதுன்னு கொள்கை இல்லாம உங்ககிட்ட வந்திருக்கார். ஆதவர்ஜினா பல கட்சியிலிருந்து வந்தவர், அங்க போயிருக்கார். இன்னொரு பிஜேபி வந்தாரு, நம்ம கிட்ட வந்தாரு, அப்புறம் இங்க வந்திருக்காரு, அவர் உங்ககிட்ட வந்திருக்காரு. இப்படி எங்க வாய்ப்பு கிடைக்குது என்று சுத்துகின்ற ஒரு கூட்டம் உன்னிடத்தில் வந்திருக்கிறது. நீ ஜாகிரதையா இருக்கணும். அமமுகவுடன் கூட்டணி இல்லை என்றால் எந்த கட்சியும் வெற்றி பெற முடியாது என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் அமமுக தவிர்க்க முடியாத சக்தியாக உருப்பெற்றுள்ளதாகவும் தங்களை யாரும் மிரட்ட முடியாது என்றும் கூறினார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எத்தனையோ சோதனைகளை எல்லாம் பின்னடைவெல்லாம் தாண்டி இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தமிழ்நாட்டிலே வளர்ந்திருக்கிறது என்பதை உண்மை. எங்களை தவிர்த்துவிட்டு எந்த ஒரு ஆட்சியும் இங்கு அமைய முடியாது என்பது நிலைக்கு எங்கள் தொண்டர்களின் உழைப்பால, எங்கள் நிர்வாகிகளின் உழைப்பால இந்த இயக்கம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. அதனால் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பாமகவின் மாநில சிறப்பு பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கையில், சேலத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகள், கட்சியின் வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு இடங்களில் செவிலியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமவேளைக்கு சம ஊதியம், MRP தொகுப்பூதிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்தல், மகப்பேறு காலத்தில் செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுப்பு அளிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டம் செய்தனர். திருச்சியில் செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தினர் மேற்கொண்ட காத்திருப்பு போராட்டத்திற்கு தாவேக நிர்வாகிகள் நேரில் ஆதரவு தெரிவித்தனர். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக முதல்வர் கூடுதல் கவனம் செலுத்தி தூய்மை பணியாளர்கள், செவிலியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒன்றிய அரசு தமிழகத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடாது என்றும் உரிய நிதியை தர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார்.
அரசு ஊழியர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் போராடுகிற போது நாங்கள் ஊழியர்கள் பக்கம், தொழிலாளர் பக்கம் இங்கே இருந்து சமரசம் இல்லாமல் குரல் எழுப்புகிறோம். அவர்கள் கோரிக்கையை அத்தனையும் நாங்கள் ஆதரிக்கிறோம். தமிழக முதல்வர் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். முட்டை விலை வரலாறு காணாத உச்சம் தொட்டுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை 6 ரூபாய் 30 காசுகளில் இருந்து 5 காசுகள் உயர்ந்து 6 ரூபாய் 35 காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இது கோழி பண்ணை வரலாற்றில் இல்லாத புதிய உச்சமாகும். முட்டையின் தேவை அதிகரித்துள்ளதால் அதன் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதாக கோழி பண்ணை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர்.